கடகம். அன்பர்ந்த கடகராசி அன்பர்களே, டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி கடகராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமையின் அடிப்படையில் அந்த சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியும். மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியில் இருக்கிறார், ஆனால் 4ஆம் தேதி முதல் அவர் உங்கள் 12வது வீட்டிற்கு வக்ர நிலையில் மாறுகிறார். இதன் காரணமாக மத நடவடிக்கைகள் அதிகரிக்கும் மற்றும் மத பணிகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டிலும் ராகு பகவான் 8வது வீட்டிலும் தொடர்வதால் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் நீங்கள் அதில் நல்ல வெற்றியை பெறலாம் மற்றும் நல்ல சம்பளத்துடன் புதிய வேலையை பெறலாம். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் பயணங்களால் வியாபாரம் அதிகரிக்கும். நிதி ரீதியாக இந்த மாதம் முதல் பாதியில் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கும். பிற்பாதியில் செலவுகள் அதிகமாக இருக்கலாம், இருப்பினும் அந்த செலவு நல்ல வேலைகளுக்காக இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் மற்றும் உங்கள் படிப்பில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். வெளிநாடு செல்லும் உங்களின் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சிக்கலை ஏற்படுத்தும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் இருப்பார். அவருடன் சூரியனும் சுக்கிரனும் இருப்பதால் உங்கள் சக்தியை ஒன்றல்ல பல இடங்களில் சரியாக பயன்படுத்த முடியும். மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியில் பெயர்ச்சிப்பதால் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். 5ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் அமர்ந்திருப்பதால் உறவில் சிறிது வெப்பம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். திருமணமானவர்களுக்கு மாத தொடக்கத்தில் குரு 7ஆம் வீட்டை பார்ப்பது வரப்பிரசாதமாக அமையும். உங்கள் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையன்று ஸ்ரீ சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்ய வேண்டும்.